ஹலோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம ஒரு 3 minutes வெயிட் பண்ணலாம். பை 2:30 நம்ம வந்துட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஒரு 3 minutes மட்டும் வெயிட் பண்ணலாம் ஸோ தட் எவ்ரி ஒன் எல்ஸ் ஜாயின்ஸ் த லைவ். ஓகே ஸோ ஹாய். டைம் ஆயிடுச்சு. இட்ஸ் எக்ஸாக்ட்லி 2:30. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் டைவ் இன் டு அ லைவ் டாபிக். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்டு வரோம். அண்ட் இட்ஸ் சம்திங் இட் லைக் ஆல் டாபிக்ஸ் ஆர் சம்திங் தட்ஸ் ரிலேட்டட் வித் இங்கிலீஷ். ஸோ எல்லாமே ஓகே. அண்ட் நான் எனக்கு என்ன யோசித்தேன் அப்படின்னா வந்துட்டு ஓகே ஃபைன், வி ஆர் டீச்சிங் சம்திங் தட்ஸ் ரிலேட்டட் டு இங்கிலீஷ் எவ்ரிடே. ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். அண்ட் நான் வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த சிச்சுவேஷன் இஸ் சம்திங் ரிலேட்டட் வித் ஆர் டாபிக் டுடே. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் என்ன அண்ட் அந்த டாபிக் என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும்போது சடனாக நம்மளால் வந்துட்டு எந்த விதமான ஒரு மோட்டிவேஷனுமே நம்மளால் எடுக்க முடியல. நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டேங்கிறோம். ஆர் நம்மளோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது. அந்த ஒர்க்கை வந்துட்டு நம்மளால் பண்ணவே முடியவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸ் வரும்னா, ஒன்று அந்த வேலையை தள்ளி போடுறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். ஆர்எல்ஸ் நம்ம அந்த வேலையை வந்துட்டு சரியாக செய்ய மாட்டோம். அப்படி செஞ்சாலும் இன்வால்மெண்ட் இருக்காது. ஸோ இதை வச்சே நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன டாபிக்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிப்போம். இட்ஸ் நன் அதர் தேன் மோட்டிவேஷன். ஸோ தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் வேர் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் சுத்தமாக நம்மளால் எதையும் அந்த ஒர்க்கே பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப நெகட்டிவான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும்போது வாட் we can do to push ourselves forward and make sure the work what we do is done right அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் ஷார்ட். Okay, so maybe some kind of glitch happened. Okay.
ஸோ யா, லெட்ஸ் நவ் டைவ் இன் டு அ டாபிக். சரிங்களா? ஓகே. Okay, when we say motivation, something we can always relate to is goal. இப்போது நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருந்தால் தான் நம்மளால் மோட்டிவேட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ மோட்டிவேஷனுக்கு சம்திங் தட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் கோல்ஸ். ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 1, தட் இஸ் செட் எ கோல்ஸ் ரைட். இப்போது கோல்ஸ் அப்படின்னா வந்துட்டு லைக் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் இன் ஆர் ஏர்லியர் லைவ் செஷன்ஸ். நம்ம வந்துட்டு இன்றைக்கே நம்ம வந்துட்டு இது வாங்க போகிறோம், இல்லாட்டினா இன்றைக்கே நம்ம இதை சாதிக்க போகிறோம், இன்றைக்கே நம்ம அதை பண்ண போகிறோம், இன்றைக்கே நம்ம இதுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் வந்துட்டு செட் பண்ண முடியாது. கோல்ஸ் ஆர் சம்திங் தட் கேன் பி அச்சீவ்ட். ஆனால் அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணணும், ஒதுக்கணும். அண்ட் அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம நாளைக்கே வந்துட்டு நான் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் ஆக போகிறேன், இல்லாட்டினா நாளைக்கே நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றதை தாண்டி நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக அட்டைனபிள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் எடுக்க போகிறேன். லெட்ஸ் சே நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் கட்டுறதுக்கு என்னென்ன தேவை, என்கிட்ட என்னென்ன ஃபண்ட் இருக்குது, பை சான்ஸ் என்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னா அதை நான் எப்படி வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன், அந்த ரிசோர்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அண்ட் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் அமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரிப்பேர் நம்ம பண்ணி வச்சிடலாம் இன்னைக்குள்ளே அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக் செட் ஆஃப் கோல். கோல் இஸ் நாட் சம்திங் டெஸ்டினேஷன். நம்ம கோல் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு அது ஒரு டெஸ்டினேஷன் கூட ஒரு முடிவோடையும் நம்ம வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் டாஸ்க்ஸ். ஸோ பிரேக் டவுன் டாஸ்க்ஸ் அப்படின்னா, லெட்ஸ் சே நம்ம வந்துட்டு இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தெர் லைக் லாட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வி லேர்ன் எவ்ரிடே. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டாபிக் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாளில் ஒரு 10 இல்லாட்டினா வந்துட்டு ஒரு 5 அசைன்மெண்ட் நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணி அன்றைக்கி நைட்டே முடிக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, அந்த டாஸ்க்கை வந்துட்டு ஐயோ 10 டாஸ்க் நம்ம வந்துட்டு முடிக்கணும், 5 டாஸ்க் முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஏர்ச் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாஸ்க்கை நம்ம பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அந்த டாஸ்க்கை முடிக்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஃபைன், இந்த டாஸ்க்குக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த அசைன்மெண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ நேரம் ஒதுக்கணும். ஓகே ஃபைன், இதை முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டாஸ்க்கை முடிக்கலாம். இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக் முடிச்சிடலாம். ஸ்நாக் முடிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பி இன்னொரு டாஸ்க்கில் உட்காரலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்குனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபைனலாக 5th டாஸ்க்கை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு பெரிய பேர்டனாக நம்மளுக்கு தெரியாது. பெரிய பேர்டனாக தெரியாத போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குட்டியாக தான் ஒர்க் இருக்குது, நம்மளால ஈஸியாக பண்ண முடியும்ன்ற நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட் அண்ட் நம்பிக்கை நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் பிரேக் டவுன் யுவர் டாஸ்க். ஸோ அடுத்து create a task list. ஸோ டாஸ்க் லிஸ்ட் அப்படின்றப்போ நம்மளுக்கு எந்த மாதிரியான டாஸ்க்கெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும். ஸோ நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒர்க் போகிறோம், இல்லாட்டினா காலேஜ் போகிறோம். காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு முடிக்கணும். காலேஜ் வந்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் அந்த ஒரு நாளுக்கான டாஸ்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம தினமும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ தட் we stay focused and we don't deviate from our task list. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மெயின்டைன் அ ருட்டீன். ஸோ ருட்டீன் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப போரிங்கான ஒரு விஷயமாக வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ருட்டீன் இஸ் சம்திங் தட்ஸ் லைக் ரியலி குட். நம்ம வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுக்கு ரொட்டீன் அப்படின்றது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். லெட்ஸ் இமேஜின் நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஒர்க் ஜஸ்ட் செகண்ட். ஓகே,
ஸோ லெட்ஸ் இமேஜின் நம்ம வந்துட்டு இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு இப்பப்போ பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஜஸ்ட் செகண்ட். ஓகே ரைட். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல் போட்டு வைக்கிறோம். ஸ்கெடியூலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த நாள் போகுது அப்படின்னா நம்ம என்ன ஆகும், நம்ம வந்துட்டு ரொட்டீனில் இருக்கோம். நம்ம வந்துட்டு காலையில் கரெக்டாக எந்திரிக்கிறோம், நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்மளோட ஃபுட் இன்டேக் ப்ராப்பராக இருக்குது, நம்ம சரியாக நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான டாஸ்க் பண்ணுறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நாளைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே செக்ரிகேட் பண்ணுறோம். அடுத்த நாள் அதுக்கப்புறமா கரெக்டாக 10 o'clock அப்படின்றப்ப நம்ம தூங்குறோம். அடுத்த நாள் காலையில் நம்ம இவ்வளோ ஏர்லியாக எந்திரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒன்று வி ஸ்டே ஓகே ஹாய் ஹலோ இது லைக் லாட் ஆஃப் ஹாய் நிறைய பேர் கிட்டேருந்து. ஸோ யா ஹாய் கிரேட் ஹாய், ஒரு கிரேட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஹியர். ஓகே ஸோ யா நம்ம வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொட்டீன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரொட்டீன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் இட் ஆஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் டு பி வெரி போரிங், நம்ம ரொட்டீனை நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் நம்மளுடைய ரொட்டீன் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வி ஆக்சுவலி டென் டு லுக் ஃபார்வர்ட் ஃபார் அனதர் டே. நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டோம், ஓகே ஃபைன், அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகலான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நாளுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ always curate a good task list as well as a routine for yourself. ஓகேங்களா? அடுத்து ஸ்டே பாசிட்டிவ்னா வந்துட்டு ரொம்ப பூமர் மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்க வேண்டாம். ஸ்டே பாசிட்டிவ் இஸ் சம்திங் லைக் வெரி நார்மல் அண்ட் தட் இஸ் சம்திங் லைக் வெரி எசென்ஷியல். பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணல, இல்லாட்டினா எக்ஸாம் நல்லா பண்ண மாட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேயிங் ஃபோக்கஸ்ட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேயிங் பாசிட்டிவ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாமில் நான் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுவேன்னு இருக்கிற மோட்டிவேஷனும் இழந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒழுக்கமாக வேலை பார்க்கறது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு சரியாக படிக்க மாட்டேங்கிறேன், படிக்காததுனால நான் அடுத்த நாள் ஆப்வியஸ்லி ஐ எம் கோயிங் டு ஃபெயில். ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பை ஸ்டேயிங் பாசிட்டிவ் வி கெட் த எனர்ஜி டு ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் ஒர்க் ஃபார் சம்திங் தட் வி ரியலி நீட் டு அச்சீவ். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த நாள் எக்ஸாமில் வந்துட்டு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ பை ஸ்டேயிங் பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணுறோம். லைக் வி ஆர் லிட்டரலி ஸ்டடிங் ஃபார் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். நம்ம வந்துட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்துட்டு இந்த நாள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. அண்ட் அந்த எனர்ஜினால் நம்ம இன்னும் நிறைய படிக்கிறதுனால அடுத்த நாளினுடைய எக்ஸாமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லபடியாக முடிக்கிறோம். ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் ஸ்டேயிங் ஃபோக்கஸ்ட். ஸோ மேக் ஷுர் யூ ஆல்வேஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகேங்களா? ஸ்டே பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு seek support. ஸோ சப்போர்ட் அப்படின்னா இட்ஸ் நாட் சம்திங் தட் வி கேன் ரிலேட் வித் வல்னரபிலிட்டி. நம்ம ஒருத்தங்கிட்ட எப்போ எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறதுனால நம்ம வீக்கான ஒரு பர்சனாவோ இல்லாட்டின்னா நம்மளுக்கு அந்த வேலை தெரியலையோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம சப்போர்ட் கேட்கலாம் அண்ட் இப்போல்லாம் நிறைய பேர் கேட்குறதே இல்லை. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ லெட்ஸ் சே நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலை, எப்படி நம்ம அந்த அசைன்மெண்ட் பண்ணுறது இல்லாட்டினா ரிசர்ச்சை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியல அப்படின்றப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட நம்மளுடைய கைட்கிட்டையோ இல்லாட்டினா நம்மளுடைய சீனியர்கிட்டையோ இல்லை அப்படின்னா ரிசர்ச் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கக்கிட்டையோ நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அந்த விஷயத்தை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியாமலே போயிடும். ஸோ ஆல்வேஸ் டோன்ட் பி அஷேம்ட் டு டேக் சப்போர்ட், டு சீக் ஹெல்ப். மேக் ஷுர் யூ டேக் ஹெல்ப். அண்ட் அதுவும் ஒரு டிகிரி வரைக்கும் தான். எல்லா விஷயத்துக்குமே நம்ம சப்போர்ட் எடுக்கணும்னு கிடையாது. நம்மளுக்குன்னு உண்டான ஒரு தனிப்பட்ட ஹோம்ஒர்க் நம்ம பண்ணணும். ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கு சில விஷயங்களில் நம்மளுக்கு ரொம்பவுமே சஃபர் ஆகுறோம், ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், எல்ஸ் நம்மளுக்கு ஒரு ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது
taking support is something very mandatory, it's something that is very mistook, and it is something like really really important. So always seek help or always seek support. ஓகேங்களா? அடுத்து ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டோனருக்கும் இல்லாட்டினா வந்துட்டு சன்ஸ்க்ரீனுக்கும் கொடுக்கக்கூடிய ஆட்ஸை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. செல்ஃப் கேர் இஸ் சம்திங் that we do mentally or physically to calm ourselves, to make sure we stay at peace. அது வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா மென்டலாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல போய் நீங்கள் ஸ்பா எடுக்கலாம், இல்லை அதுக்கான ஸ்கோப் உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலே உட்காந்து டூடில் பண்ணுறது, இல்லாட்டினா வந்துட்டு உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்துட்டு ஜேர்னலிங் பண்ணிக்கிறது, இல்லை அப்படின்னா வந்துட்டு செல்ஃப் டாக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மனசு லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் நம்ம மண்டைக்குள்ளே போகிறதுக்கான ஸ்கோப் நம்ம வந்துட்டு நம்மளுடைய மனசுக்கு தரும். ஸோ ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். ஸோ செல்ஃப் கேர் வந்துட்டு 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கல் ஆஸ் நம்ம வந்துட்டு நம்மளுடைய அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த பாடியை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம். லிட்ஸே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஸ்பா எடுக்கிறோம், இல்லாட்டினா ஒரு மசாஜ் எடுக்கிறோம், இல்லாட்டினா ஒரு ஃபேஷியல் எடுக்கிறோம், பெடிக்யூர் எடுக்கிறோம், இல்லாட்டினா மெனிக்யூர் எடுக்கிறோம், இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு லைக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸை நம்ம நல்லபடியாக பராமரிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ஃபிசிக்கல். வேறஸ் மென்டல் அப்படின்னா மென்டலி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே போக்குறதுக்காக மென்டல் எக்ஸசைஸ் நம்ம தரோம் நம்மளுடைய மூளைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டூட்லிங் பண்ணுறது, இல்லை அப்படின்னா வந்துட்டு பெயிண்டிங் பண்ணுறது, இல்லை அப்படின்னா வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து ஆழமாக யோசிக்கிறது, அதுக்கப்புறமா டைரி எழுதுறது, இல்லை அப்படின்னா வந்துட்டு பாட்டு கேட்குறது, இல்லாட்டின்னா ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா at the end of the day நம்ம மைண்டு ஃப்ரீயாக ஆகிறதுக்கான ஸ்கோப் வந்துட்டு ஜாஸ்தியாக கொடுக்குது. ஸோ this is the main difference between the physical self-care and mental self-care. ஸோ மேக் ஷுர் தேர்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் போத். இதுதான் இம்பார்ட்டண்ட், இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் இல்லை, நீங்கள் வந்துட்டு மென்டல் செல்ஃப் கேர் பண்ணால் போதும், ஃபிசிக்கல் செல்ஃப் கேர் முக்கியம் இல்லை அப்படின்றதும், இல்லை ஃபிசிக்கல் செல்ஃப் கேர் பண்ணால் போதும், மென்டல் செல்ஃப் கேர் வந்துட்டு வேண்டியதில்லை அப்படின்றதும் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு போத் அண்ட் மேக் ஷுர் யூ பேலன்ஸ் பிட்வீன் போத் த செல்ஃப் கேர். அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஷுட் டூ செல்ஃப் கேர். தட் இஸ் வாட் ஐம் சேயிங். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் practicing support. Next, visualizing success. So visualizing success அப்படின்றப்போ we can somewhere related it with manifestation. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நியர்லி ஒரு 5 years கழிச்சு நம்ம வந்துட்டு இந்த ஒரு பொசிஷனில் நம்மளை விஷுவலைஸ் பண்ணுறோம், ஒரு எல்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு 10 years கழிச்சு நம்ம இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று நம்ம வந்துட்டு மனசு வந்துட்டு ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்கிறதில்ல, ஒரு ஹோப் நம்மளுக்கு வருது, அந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம போகிறதுக்கான நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வருது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டெஸ்டினேஷனை அடையிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் நம்மளுக்கு உருவாக்கிக்கிறோம். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் இன் அ பொசிஷன் யூ அட்மயர் ஃபார். ஓகேங்களா? நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 5 years கழிச்சு நான் என்னோடய கம்பெனியோட சிஓ ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு சிஓவாகவே உணர்கிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத நம்மளால் வந்துட்டு இட் ஓன்ட் பி அஸ் அ சர்ப்ரைஸ். நம்ம நாளைக்கு சிஓ ஆகிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்துட்டு 1008 தடங்கள் வரலாம், 1008 சேலஞ்சஸ் வரலாம். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் வரும். பாயிண்ட் நம்பர் 2, நம்ம வந்துட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த இலக்கை அடையிறதுக்கான ஒரு எல்லா திங்ஸுமே நம்ம வந்துட்டு செய்ய ஆரம்பிப்போம். we actually put in work to make sure we attain that destination. So visualize yourself being successful. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
ஓகே, விஷுவலைசிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா வந்துட்டு ஐம் நாட் சேயிங் தட் வி ஷுட் பி டெல்யூஷனல். ஏன்னா பீயிங் டெல்யூஷனல் அண்ட் விஷுவலைசிங் சம்திங் அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஸ்மாலான ஒரு கேப்பில் வந்துட்டு தப்பிச்சு போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ விஷுவலைசிங் சம்திங் இஸ் சம்திங் லைக் ரியலி ஹெல்த்தி, ரியலி பாசிட்டிவ். அதுக்குன்னு நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க்கே பண்ணாமல் நான் இப்போவே வந்துட்டு ஒரு ராஜாவாயிட்டேன், இப்போவே நான் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் won't ஒர்க். தட் இஸ் நாட் ஹவு விஷுவலைசிங் ஒர்க். நம்ம வந்துட்டு நம்மளுடைய ரியாலிட்டிலையும் விட்டு கொடுக்காம நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ஆசைப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேக் ஷுர் யூ விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் பீயிங் பாசிட்டிவ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் ரேதர் தேன் பீயிங் டெல்யூஷனல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் 7. நெக்ஸ்ட்டு, ஸ்டே ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிலிட்டி பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ரொட்டீன் செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இயர் நான் சொல்கிற மாதிரி நான் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு. பை சான்ஸ் நான் ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்னா அந்த ரொட்டீனில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு தலைகீழாக மாறி போனாலோ, இல்லாட்டினா அந்த விஷயம் நடக்காமல் போனாலோ, இல்லாட்டினா அந்த அந்த ஃப்ளோ சார்ட், அந்த ரொட்டீன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப்ட் ஆனாலோ நான் என்ன ஆக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஆன்ஷியஸ் ஆகிறேன், ஒரு மாதிரி அன்ஹாப்பி ஆகிறேன், ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேங்கிறேன். தெர் ஆர் லைக் அ லாட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன் தட் ஐ கோ த்ரூ. ஸோ அதனால் மேக் ஷுர் யூ ஸ்டே ஃப்ளெக்சிபிள். பை சான்ஸ் ஒரு விஷயம் நடக்கலைனாலும் அதை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, உங்கள் விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் நல்லாவே யோசிச்சுக்கோங்க. பை சான்ஸ் என்னால் இன்றைக்கி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு மொட்டை மாடியில் நம்ம கொஞ்சம் நேரம் போய் வாக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணலாம், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு வெளியில் போய் கொஞ்சம் நேரம் காத்தார நடக்கலாம். தெர் இஸ் நத்திங் in this world that is going to shatter just because one of our routine is going to change. So always make sure you are flexible for surrounding. ஏன்னா எல்லா விஷயமே நம்மளுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு நடக்காது. ஸோ அதனால் ஓகே ஃபைன், there is this comment. I'm thinking of you this very minute. Hope you can feel it and feel better soon. This is correct, please tell me. I'm thinking கரெக்ட் தான். தெர் இஸ் நத்திங் ராங் இன் திஸ் சென்டென்ஸ். ஸோ யா, திஸ் சென்டென்ஸ் இஸ் ரைட். நீங்கள் வந்துட்டு யாருக்காச்சும் சென்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி கோ ஃபார்வர்ட், யூ கேன் சென்ட் இட், இட்ஸ் ரைட். ஸோ யா, ஸ்டேயிங் ஃப்ளெக்சிபிள் பற்றி நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வி saw how important it is to stay flexible. just because ஒரு ரொட்டீன் மாறி போச்சு அப்படின்றனால it doesn't mean that நம்மளோட ஹோல் விஷயமே வந்துட்டு அப்படியே ஷேட்டர் ஆகுது அப்படின்னு. மேக் ஷுர் யூ ஸ்டே ஃப்ளெக்சிபிள் ஃபார் என்விரான்மெண்ட்ஸ் நீட்ஸ். நம்ம யோசிக்கிற மாதிரி நம்மளுடைய என்விரான்மெண்ட் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணோம்னோ, யூனிவர்ஸ் நம்மளுக்கு தரும் அப்படின்னோ வந்துட்டு எதுவும் கிடையாது. there are uncertainties. There are like always make sure that you give like ஒரு 20% chance for uncertainties to happen. and அப்படியே அது நடந்தாலும் மனசு தளர விடாமல் நம்ம வந்துட்டு மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கான ஸ்கோப் தாங்க அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். இதைத்தான் நான் வந்துட்டு ஸ்டேயிங் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு. ஓகே, விஷிங் யூ குட் ஹெல்த் அண்ட் சென்டிங் யூ ஹீலிங் வைப்ஸ் அண்ட் ஹக்ஸ். இட் கரெக்ட் டு நோ. இது கரெக்டுன்னு கேட்குறீங்களா? ஸோ வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் மேம்? instead of sending you healing vibes and hugs, what you can say is wishing you good health and speedy recovery அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் நாட் சேயிங் தட் திஸ் சென்டென்ஸ் இஸ் ராங். ஆனால் இதை இன்னும் சரி பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு திஸ் வுட் பி த பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். தட் இஸ் wishing you good health and speedy recovery அப்படிங்கிறதான். ஓகேங்களா? ஓகே, ஸோ now back to our thing, that is focus on what you can control. ஸோ இப்போ நான் ஸ்டேயிங் ஃப்ளெக்சிபிளில் வந்துட்டு சம்திங் இட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் சப்ஹெடிங். ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோம் அப்படின்ற போது நம்ம வந்துட்டு அன்சர்டனிட்டிஸ் வந்தாலும் அது ஓவர் கம் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. பை சான்ஸ் நம்ம வந்துட்டு இல்லை நம்ம வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அட் எண்ட் ஆஃப் த டே நிறையா ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம வந்துட்டு கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் ஆல்வேஸ் ஸ்டே ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இப்போவும் அதான் சொல்கிறேன்,
உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் 100% தாங்க. உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தாங்க. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்குது. லெட்ஸே வெதராக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்துட்டு நேச்சுரல் கிளாமிட்டிஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்துட்டு வேறு விஷயங்கள் நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்னால இருக்கும். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை உங்களோட சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். அதையும் தாண்டி பண்ணணும்னா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தட் இஸ் நாட் சம்திங் ஹவு திங்ஸ் ஒர்க். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் வந்துட்டு என்னாவோ சஃபர் ஆகும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் டு ஒன்லி கண்ட்ரோல் திங்ஸ் தட் ஒன்லி யூ கேன் கண்ட்ரோல், நத்திங் எல்ஸ். அதையும் தாண்டி நான் எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னா அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் வந்துட்டு லூசராக உட்காரோம். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் டு அவாய்ட் திஸ் மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு செலிப்ரேட் ப்ராக்ரெஸ். ஸோ செலிப்ரேட் ப்ராக்ரெஸ் அப்படின்றப்போ வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டே நம்ம எடுத்துப்போமே. ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு இப்போது ஒரு 80 kgs இருக்கேன். 80 kgsலேருந்து ஐ எம் எய்மிங் டு பிரிங் மை வெயிட் டு 60 kgs அப்படின்னா நான் வந்துட்டு இப்போது ஒரு 5 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஷுட் ஆக்சுவலி ஃபீல் ஹாப்பி தட் ஐ ஹாவ் ரெடியூஸ் திஸ் மச். எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஐ ஷுட் பேசிக்லி செலிப்ரேட் மை ப்ராக்ரெஸை நம்ம செலிப்ரேட் பண்ண தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்டிமேட்லி வி கெட் மோட்டிவேட்டட் டு டூ திங்ஸ், டு கெட் ஃபார்வர்ட் வித் திங்ஸ், டு மூவ் ஃபர்தர். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷியோர் டு செலிப்ரேட் த ப்ராக்ரெஸ். குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் மேக் ஷியோர் யூ செலிப்ரேட் த ப்ராக்ரெஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லேர்ன் ஃப்ரம் செட்பேக்ஸ். ஸோ இட்ஸ் சம்திங் லைக் ஃபீட்பேக். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் யோசித்து நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணி அதுக்கான சரியான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசல்ட் வரல அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லெசன். ஸோ அதிலிருந்து நம்ம யோசித்து அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். லெட்ஸே நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். பிஸ்னஸில் நம்ம யோசிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்ற போது அந்த ஒரு மிஸ்டேக்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணி ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு வேற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லாட்டினா அதேவே நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மிஸ்டேக் பண்ணாமல் கற்றுக்கிட்ட பாடத்திலிருந்து நம்ம வந்துட்டு அதை அப்ளை பண்ணி அந்த தப்பை வந்துட்டு நம்ம பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் லேர்ன் ஃப்ரம் செட்பேக் இஸ். ஃபைனலாக ஸ்டே இன்ஸ்பயர்ட். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. வாட் எவர் சர்க்கம்ஸ்டன்ஸ் வி ஃபீல், இல்லாட்டினா லைக் டு whomever we talk to, யாரை பார்த்தாலும் எங்கே பேசினாலும் என்ன பண்ணாலும் அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கணக்கு தான். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தெர் ஆர் நோ பர்சன் வித்தவுட் ஹர்டில்ஸ். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு தோன்றது வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டம்னு தோன்றது நம்மளுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்றது தோணலாம். பட் at the end of the day, there are none in this world without struggles. There are none in this world without pain. And making sure we give ears to know how they went through it, whether they overcame, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அதுலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்மளுடைய ஃபோக்கஸில் நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கிறது சம்திங் லைக் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அது இம்பார்ட்டன்ட்ன்றதையும் தாண்டி அது நம்மளுடைய கடமை. பிகாஸ் நம்மளுடைய வயசே தான் இருக்கும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, நான் அதுலேருந்து இந்த மாதிரி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது வி மைட் see it as something like very simple. என்ன இது ரொம்ப ஒரு காமனான விஷயம் இருக்கே அப்படின்னு. பட் அவங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம். அண்ட் அதுலேருந்து அந்த பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் சம்திங் ரியலி அப்ரிஷியேட்டபிள். அதுலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்மளுடைய ஃபோக்கஸ்லேருந்து நம்ம டிவியேட் ஆகாமல் மோட்டிவேட்டடாக நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு 12 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன அப்படின்னு வந்துட்டு குட்டி ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு வில் ஜஸ்ட் லைக் கெட் ஓவர் வித் திஸ் லைவ் செஷன். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் ஒன் செட் கிளியர் கோல்ஸ், செட் அட்டைனபிள் கோல்ஸ் அப்படிங்கிறது தான். பாயிண்ட் நம்பர் 2 பிரேக் டவுன் டாஸ்க்கை வந்துட்டு ஒரு பெரிய மூட்டையாக யோசிக்காமல் குட்டி குட்டியாக அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை நம்ம குட்டி குட்டியாக உடச்சி அந்த டாஸ்க்கை முடிக்கிறோம். ஸோ அதனால் அடுத்த டாஸ்க் பண்ணுறதுக்கான எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு மெயின்டைன் அ ருட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ருட்டீன் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக நம்ம இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த வேலையை பண்ணுறதுக்கான எனர்ஜியும் ஸ்பேஸும் நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அட் எண்ட் ஆஃப் தி டே நம்மளால் அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு சீக் சப்போர்ட். பை சான்ஸ் நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சப்போர்ட் கேட்கலாம், ஹெல்ப் கேட்கலாம். ஸோ தட் தே கைட் அஸ் இன் அ வே தட் இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அச்சீவ் ஆர் கோல் அல்டிமேட்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். 2 டைப் ஆஃப் செல்ஃப் கேர் பார்த்தோம். ஒன்று மென்டல், இன்னொன்று ஃபிசிக்கல். ஐ ஹவ் மென்ஷன்ட் அண்ட் எம்ஃபசைஸ்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு பேலன்ஸ் போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் செல்ஃப் கேர் அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஓகேங்களா? ஸோ அடுத்து 7th பாயிண்ட், தட் இஸ் விஷுவலைஸ் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் டெலியூஷனலாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் நம்ம வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கோம், நம்ம மோட்டிவேட்டடாக இருக்க ஹெல்ப் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த வேலையை நோக்கி நம்ம வேலை செய்கிறதுக்கான ஸ்கோப் என்ன ஆகுது, ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டே ஃப்ளெக்சிபிள். ஒரு விஷயத்தில் ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வந்துட்டு நம்மளை மோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் சொல்ல வருது. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் ஒன்லி வாட் யூ கேன் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை நம்ம ரொம்ப போட்டு மனசை உடச்சி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செலிப்ரேட் ப்ராக்ரஸ் குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஆல்வேஸ் மேக் ஷுர் டு செலிப்ரேட் த ப்ராக்ரஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு லேர்ன் ஃப்ரம் செட்பேக்ஸ். மிஸ்டேக்ஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. ஸோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அது ஒரு லெசனாக எடுத்து அந்த லெசனை நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம ஃப்யூச்சரில் பண்ணாமல் நம்ம இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் த செட்பேக்ஸ் ஆர் லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர்ஸ். ஓகேங்களா? ஃபைனல் பாயிண்ட், ஸ்டே இன்ஸ்பயர்ட். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கதைகள்லையுமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய கோல்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் லைக் த பேசிக் ஒரு 12 பாயிண்ட்ஸ் ஆன் ஹவு வி கேன் அல்டிமேட்லி ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆர் அல்டிமேட்லி ஸ்டே மோட்டிவேட்டட். இது சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ த்ரூ திஸ் லைவ் ஐ கெஸ் இது மூலியமாக உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி ஆகி யூ அகெயின் ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் ஃபைனலி அச்சீவ் வாட் யூ ரியலி வாண்டட் டு அச்சீவ். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு லைவ் செஷனில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை.